Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெத் பரேடோட எபிசோட் 3 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட்ல கெஸ்டா வந்திருக்கக்கூடிய ஆளுங்க வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டுமே டீனேஜ் பசங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வழக்கம் போல ஸ்டார்டிங்ல அது என்ன இடம்னு சொல்லிட்டே புரியல. அதுக்கப்புறமா டெக்கிம் தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், உங்க ரெண்டு பேருக்குமே இங்க வரதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். ரெண்டு பேருக்குமே அவ்வளோ ஞாபகம் இல்ல. அந்த பையனுக்கு மட்டும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. நான் வந்துட்டு லாஸ்டா பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரி நான் இப்ப உங்ககிட்ட எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்ல அந்த பொண்ணு வந்துட்டு நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நீங்க வந்துட்டு இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு டெக்கிம் சொல்றான். அடுத்து நம்பர் 2 அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நீங்க இங்க வந்துட்டு என்னால கண்டிப்பா இங்க ஒரு கேம் விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். அடுத்து நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. நீங்க விளையாட போற கேம் இது வந்துட்டு டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி ஒண்ணு வருது. அடுத்து நம்பர் 4 அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நீங்க வந்துட்டு இந்த கேம்ல உங்களோட உயிரே பணைய வச்சு தான் விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். எது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறமா இருக்கு நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல நம்பர் 5 என்ன பண்ணா உங்களால இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது இந்த கேம் விளையாண்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் போய் ஏதாவது எக்ஸிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். ஆமா எனக்குமே ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது அப்செட்டா சொல்லுது. என்னாச்சு எதுவும் சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். எனக்கு வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான். ஆமா எனக்கு வந்து எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இல்ல உனைய மாதிரி எனக்கு இல்ல, எனக்கு வந்துட்டு என்னோட பேர் கூட ஞாபகம் இல்ல, அட்லீஸ்ட் உனக்கு உன் பேராது ஞாபகம் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது கேக்குது. என்னோட பேர் வந்துட்டு ஷிகேரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் வழியே எல்லாம் டெக்கிம் கிட்டே போய் நிக்கிறாங்க. அந்நேரம் டெக்கிம் கிட்ட இந்த பொண்ணுமே கேட்டிருக்கோம். அதுக்கு டெக்கிம் என்ன சொல்றான் அப்படின்னா உங்களுக்கு உங்க பேர் ஞாபகம் வரணும் அப்படின்னா நீங்க இந்த கேம் ஃபுல்லா விளையாட முடிக்கிறப்ப உங்களுக்கு உங்க நேம் ஞாபகம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்னா எனக்கு விளையாடுறது ஓகே தான், ஆனா ஷிகேரோ உனக்கு ஓகேனா மட்டும் நம்ம இந்த கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பட்டனை வைக்குது. இவங்களுமே பிரஸ் பண்றாங்க. அது வந்துட்டு பவுலிங் கேம்ல போய் நிக்குது. அந்த பவுலிங் பிளேஸ் விளையாடுறதுக்கான இடம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருந்தாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யார் அதிகமா ஹிட் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து நாங்க கொடுக்குற பால தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பால தராங்க. அதை பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் பயந்துடுறாங்க. அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணோட ஹார்ட் இருக்கு தெரியுமா, அந்த பால் எடுத்து யூஸ் பண்ணணும். அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையனோட ஹார்ட் இருக்கிற பால் எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்டா ஷிகர் தான் வந்து அந்த பால தொடுறான். அது தொட்டோனே அவனுக்கு வந்து பயமாயிருது, அப்படியே கீழே விழுந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. இல்ல இந்த பால் வந்துட்டு மூவ் ஆகுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்பதான் டெக்கிமும் சொல்றான். ஆமா அந்த பால்குள்ள இருக்கிற ஹார்ட் வந்துட்டு அந்த பொண்ணோடது இல்லையா, அந்த பொண்ணு இப்ப எப்படி ஃபீல் பண்ணுதோ அதுதான் அங்க ரெப்ளிகேட் ஆகும். அந்த பொண்ணோட ஹார்ட் பீட் ஃபாஸ்டா இருந்தது அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஷிகர் வந்துட்டு திரும்ப அந்த பால் எடுக்கிறான். அந்த பால் எடுத்தோடனே அவனுக்கு தெரியுது அவளோட ஹார்ட் பீட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவ பயந்துகிட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறான். இப்போ அவன் ஓடி வந்து கரெக்டா த்ரோ பண்றான். அது வந்துட்டு 8 இதுல பட்டு 8 பாயிண்ட் கிடைக்குது இவனுக்கு. இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பால தொடுது. அது வந்துட்டு தொட்டனே பயந்துருது ரொம்ப. அந்த பொண்ணு நார்மலா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் காம் டவுனா இருக்கணும், அப்படின்னா என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப துடிக்கிறது நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படியா காம் டவுன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே இப்போ வந்து த்ரோ பண்ணுது. அது பண்றப்ப 5 பாயிண்ட் கிடைக்குது. நீ ரொம்பவே சூப்பரா பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவளை பாராட்டுறான். அப்படியா ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அது வந்துட்டு அவளோட முடிய லைட் அட்ஜஸ்ட் பண்றா. அப்படி அவ பண்ணும்போது அது வந்துட்டு இவனோட பாஸ்ட் மெமரி மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம் வருது. நான் இந்த பொண்ணு கூட சின்ன வயசுல லேண்ட மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாம நான் சின்ன வயசுல இருக்கும்போது இவன் வந்துட்டு ஊரை விட்டு காலி பண்ணி போன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இல்ல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த த்ரோ பண்ண வரான். இவன் இதை நினைச்சுக்கிட்டே போக்கஸே இல்லாம த்ரோ பண்ணதுல அது வந்து ரொம்பவே மோசமான த்ரோவா போயிருது. ஒரு இதுல கூட ஹிட் ஆகல, 0 பாயிண்ட் தான். பரவாயில்ல நீ வந்து அடுத்த வாட்டி நல்லா த்ரோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மோட்டிவேட் பண்ணுது. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கண்டினியூவா மாறி மாறி வந்து த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அவங்களுக்குள்ள இருந்த பயம்லாம் போய் ரெண்டு பேரும் ரிலாக்ஸா இருந்து நல்லா கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே மாறிடுறாங்க. அந்த பையன் இப்ப 8 ரவுண்ட் லேண்ட் முடிக்கிறான். இப்ப நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபன்னா லேண்ட், எனக்கு என்னோட பேர் கூட ஞாபகம் இல்லனால நாளா வந்துட்டு இப்ப ஃபன்னா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லுது. ஐயோ நான் அந்த வருத்தத்துல எல்லாம் சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இல்ல நான் உண்மையிலே ஹாப்பியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப அவன் வந்துட்டு கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே நான் அவன்கிட்ட ஒன்னு கேட்கணும், நான் உங்க கூட ஒரு பெட் கட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த கேம்ல நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ வந்துட்டு என்னோட டேட்டிங் வரணும் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். அந்த பொண்ணுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப அந்த பொண்ணு தான் த்ரோ பண்ண வர வேண்டியது. அது கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போதே தெரியுது அவனோட ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமா இருக்குது மிந்தி இருந்ததோட. அண்ட் என்னோட ஹார்ட் பீட்மே இப்ப கொஞ்சம் அதிகமா தான் துடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா இது வந்துட்டு மொத வாட்டி நாங்க பயத்துல துடிச்சப்ப இருந்த மாதிரி மட்டும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டே த்ரோ பண்றான். அப்ப வந்துட்டு இவளுக்கு பழைய மெமரி வருது. இவன் வந்துட்டு பவுலிங் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த பால் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிற வேலையில இருந்திருப்பா. அந்நேரம் வந்துட்டு இவனையுமே பார்த்துட்டு பாவாங்க. அந்த பொண்ணு த்ரோ பண்ணது 10லயுமே ஹிட் ஆகி 10 பாயிண்ட் அதுக்கு கிடைச்சிருது. அடுத்து இவன் வந்துட்டு த்ரோ பண்றான். இப்ப வந்துட்டு இவன் 77 பாயிண்ட்ல இருக்கிறான். அடுத்து அந்த பொண்ணு திரும்ப த்ரோ பண்ண வரப்ப அப்ப வந்துட்டு இவங்க பார்க்ல விளையாண்டுருப்பாங்க தெரியுமா சின்ன வயசுல, அது வந்துட்டு இவளுக்கு ஞாபகம் வருது. நான் போயிட்டு வரேன் ஷிகாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு பாய் சொல்லியிருப்பா. இவனுமே வந்துட்டு பாய் சிசாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். சோ இந்த வாட்டி இவ த்ரோ பண்ணதுல 10மே வந்துட்டு ஹிட் ஆயிருது. எனது தொடர்ந்து 2 வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிகாரு வந்துட்டு சமசாக் ஆயிடுறான். சிகாரு என்னோட நேம் வந்துட்டு இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அது வந்துட்டு சிசாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாவா. அண்ட் நான் வந்துட்டு உன்னை ஏற்கனவே பாத்திருக்கேன், நீ நானு மாய் நம்ம 3 பேரும் சின்ன வயசுல பார்க்ல விளையாடுவோம் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நம்ம ஏற்கனவே சின்ன வயசுல விளையாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்லிடுறான். இப்ப 2 பேருமே இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்போ டெக்கிம் வந்துட்டு அந்த புது பொண்ணு கிட்ட நான் அவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், ஆனா நீ சத்தம் கிட்ட போட்டு தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவ காதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகி கத்திடுது. அந்நேரம் வாயை பொத்திடுறான். இது மட்டும் நீ சொல்லிட்டோம்னா அவங்க 2 பேருக்கு ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்காது, அதனால கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்லிடுறான். இப்போ வந்துட்டு ஷிகாரு 77 சிசாண்டோ 79 சொல்லிட்டு இருக்குது. லாஸ்ட் ரவுண்ட் இப்ப நடக்க போகுது. இல்ல இந்த வாட்டி நான் தோத்தரவே கூடாது, நான் கண்டிப்பா வின் பண்ணி அவ கூட டேட்டுக்கு போய் ஆகணும், கமான் கரெக்டா த்ரோ ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். அந்நேரம் எனக்கு பழைய மெமரி வருது. அப்ப அந்த கடையில தான் இவங்க உட்காந்துருப்பாங்க. அந்நேரம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேட்பாங்க இவங்க கிட்ட, நீ இருக்கிற எங்களை கூட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. டே நீ நம்புடா, இங்க ஒரு பொண்ணு சூப்பரா இருக்கும், அந்த பொண்ணை நான் உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்பதான் இவன் வந்துட்டு
வந்துட்டு சிசாண்டோவை காட்டியிருப்பான். அந்நேரம் சிசாண்டோவை பத்தி இவங்க வந்துட்டு ஒரு ரகசியம் சொல்லுவாங்க. அந்த ரகசியத்தை இவன் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அந்நேரம் முன்னாடி சீட்ல தான் வந்துட்டு இந்த பொண்ணு உட்காந்துருக்கும். அப்ப இவன் வந்துட்டு சிசாண்டோ கிட்ட ஒரு தயக்கத்தோட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பேச அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அந்நேரம் பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு ட்ரக் வந்திருக்கும். அந்த இடத்துல தான் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். சோ அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இவங்க ரெண்டு பேருமே இறந்திருப்பாங்க. இவன் ஷூட் பண்ணது இந்த வாட்டி பக்காவா எல்லாமே விழுந்து 10 பாயிண்ட் கிடைச்சிருது. பட் இருந்தாலும் இவனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது. நம்ம செத்து தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்றத அப்ப அவன் புரிஞ்சுக்கிறான். பட் இருந்தாலும் அவகிட்ட அதை காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சிரிச்ச மாதிரியே பேசி சமாளிச்சிடறான். இப்ப சிகாரு வந்துட்டு 87 பாயிண்ட்ல இருக்கான். இவன் வந்துட்டு 9 பாயிண்ட் எடுத்துட்டா அப்படின்னா வின்னிங். அவன் இந்த வாட்டி த்ரோ பண்றதுக்கு முன்னாடி அவனோட ஹார்ட் பீட்டை கேட்கறான். என்ன இது ரொம்ப அதிகமா துடிக்குது, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம இருக்கா. இவன் த்ரோ பண்ணும்போது இவளுக்கு திரும்ப அந்த மெமரி வருது. இவன் வந்துட்டு பஸ்ல இருந்தது, அந்நேரம் இந்த சிகாரு வந்து பேசினது, அப்புறம் இவங்க பார்க்ல லேண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா சிசாண்டோ வந்துட்டு பாய் சொல்லிட்டு இருப்பாரு. அந்நேரம் வந்துட்டு இன்னொரு பொண்ணு இவன் பக்கத்துல இருக்கும். அதான் வந்துட்டு மாய். அவ போனாலும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சிகாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அது வந்தது. அதுக்கப்புறமா கடைசியில அவ பஸ்ல அந்த ஆக்சிடென்ட் ஆன முத கொண்டு இவளுக்கு மெமரிஸ்ல வந்ததுக்கு அப்புறமா தான் இவளும் புரிஞ்சுக்கிறா நம்ம இறந்துட்டோம்னு சொல்லிட்டு. அப்பதான் அவளுக்கு வந்துட்டு புரியுது என்னோட நேம் வந்துட்டு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அந்நேரம் வந்துட்டு டெக்கிம் இந்த கேம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க தான் வின்னர் சிகாரு, உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்றா. நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இறந்துட்டோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிகாரு கேட்கறான். ஆமா நான் இதுவரை சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்க எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் இல்ல. அவன் அப்படியே எந்திரிச்சு நேரா சிசாண்டோ கிட்ட போறான். அப்ப சிசாண்டோ வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒரு நிமிஷம் நீ நிறுத்து, நான் உங்ககிட்ட டேட் கேட்டிருந்தேன், நான் வின் பண்ணிருந்தேன் அப்படின்னா சோ நான் தான் இதுல வின் பண்ணிருக்கேன், நீ கூட இப்ப டேட்டிங் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு சிசாண்டோ கேட்கறா. நம்ம இறந்துட்டோன்றதை என்னால இப்பவும் நம்ப முடியலதான். பட் இருந்தாலும் இப்ப நமக்கு பேசுறதுக்கு டைம் இருக்குல்ல, நம்ம பஸ்ல ஸ்டாப் பண்ண கான்வர்சேஷன் இங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மொமெண்ட் நம்ம இங்க நின்னு பேசிட்டு தானே இருக்கோம், அப்படின்னா நம்ம இன்னும் நல்லா பேசுவோம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். எனக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இல்ல எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை பத்தி, சோ நீ அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உனக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ சிகாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே சொல்றா. அப்படியே அவ கையுமே நீட்டுறா. நான் வந்துட்டு உனக்கு ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சிகாரோவுமே வந்துட்டு டெக்கிம் கிட்ட கேட்கறேன் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா அப்படின்ட்டு. அந்த புது பொண்ணுமே டெக்கிமை பார்த்துட்டு கொஞ்சம் டைம் கொடுறா அப்படின்ற மாதிரியே பாக்குது. டெக்கிம் வந்துட்டு சரி ஓகே உங்களோட ஆசைப்படி நீங்க இருந்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் போதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த புது பொண்ணு வந்துட்டு இவனை சட்டையை பிடிச்சு நெரிச்சிருது. இல்ல இல்ல சும்மா ஜோக்கு நான் ஜோக் பண்ணேன், 5 நிமிஷம் இல்ல, உங்களுக்கு எவ்வளவு நேரம் தோணுதோ அவ்வளவு நேரம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அந்த புது பொண்ணு வந்துட்டு ஏன்டா இதுக்கு பேர் ஜோக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஃபுல் டே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த லிஃப்ட் கிட்ட போக ரெடி ஆகுறாங்க. அந்த பொண்ணு போறதுக்கு முன்னாடி ரொம்பவே தேங்க்யூ சிகாரோ, நான் எதுக்கு அழுகிறேன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு சிகாரோவுமே வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் செத்த நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டு ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இப்ப நம்ம பிரிய வேண்டியக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்களோட கைய மனசே இல்லாம விடுறாங்க. ரெண்டு பேரும் தனித்தனி லிஃப்ட்டுக்குள்ள போய் நின்னதுக்கு அப்புறமா டெக்கிம் வந்துட்டு அந்த புது பொண்ணு காதல் ஒன்று சொல்லியிருப்பான் தெரியுமா, அது என்னன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவளோட உண்மையான பேர் வந்துட்டு சிசாண்டோவே கிடையாது, அவளோட மெமரி அவ கொஞ்சம் தான் பாத்துருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் அவளுக்கு ஃபுல் மெமரி தெரிஞ்சாதான் அவளோட உண்மையான பேரே அவளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பான். உங்க ரெண்டு பேருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் இப்ப அந்த டோரை க்ளோஸ் பண்றான். அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆகும்போது அந்த பொண்ணை வந்துட்டு அவளோட மெமரியை நினைச்சு பாக்குறா. இவன் வந்துட்டு டாக்டர் கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்டிருப்பா. உன்னால இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டிருப்பாரு. ஆமா நான் வந்துட்டு விரும்புற ஒருத்தன் இருக்கிறான், ஆனா அவனுக்கு என் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் ரொம்ப தூரமா போய்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, சோ நான் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேஸ் வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பா. அப்ப ஷிகாருக்குமே அவனோட பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அவனோட ஃப்ரெண்ட் இவன் காதல் ஒன்று சொல்லியிருப்பான் தெரியுமா, அப்பதான் இவளோட பேர் சொல்லியிருப்பான். அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு மாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சிகாரு சிசாண்டோ மாய் இந்த 3 இருந்தா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. சிகாரோக்கு சிசாண்டோ மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கும், பட் மாய்க்கு சிகாரோ மேலதான் ஒரு கிரஷ் இருந்திருக்கும். நம்ம அழகா இல்லாததுனாலதான் அவன் வந்து நம்மள பார்க்க மாட்டேங்கானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவன் வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பா. இது வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவன் வந்துட்டு ஹை ஸ்கூலுக்கு வெளியூருக்கு போனதுனால இவனுக்கு அது தெரியாது. அதான் அவன் ஃப்ரெண்ட் வந்து இவன் காதல வந்து சொல்லியிருப்பான். அவளோட பேர் வந்துட்டு மாய், அவ வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டா, நீ அவளும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பீங்க, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்ப இவங்க அந்த பார்க்ல லேண்ட் முடிச்ச மெமரியை காட்டுறாங்க. அந்நியார சிகாரோ வந்துட்டு சிசாண்டோ இப்ப நம்மள விட்டுட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு மாய் கிட்ட சொல்லுவான். ஆமா ஆனா நான் வந்துட்டு எங்கேயும் போக மாட்டேன், நம்ம எப்பவுமே ஒன்னாவே இருப்போம், நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் சிகாரோ அப்படின்னு சொல்லிட்டு மாய் சொல்லியிருப்பான். யாரோ இந்த மெமரி எல்லாம் சிகாரோவுமே நினைச்சு பாக்குறான். சோ இவனுக்காக தான் மாய் வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்குது. இப்போ அந்த லிஃப்ட்டுமே வந்துட்டு கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகுது. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே வந்துட்டு ரீஎன்கார்டினேஷன் அதாவது மறுஜென்மம் வந்து எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களோட கெஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மாய் வந்துட்டு உயிரோட இருக்கும்போது அவளோட லவ் சக்சஸ் ஆகல, பட் இறந்ததுக்கு அப்புறமா அவளோட லவ் வந்துட்டு சக்சஸ் ஆயிருக்குது. சிகாரோவுமே உயிரோட இருக்கும்போது அது வந்துட்டு மாயினே தெரியாம தான் லவ் பண்ணிருப்பான். பட் அது வந்துட்டு மாயின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் பஸ்ல என்ன பேச வந்தான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவன் பேசும்போது அந்நியார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ அவனோட லவ்மே அங்க கட் ஆயிடுச்சு. பட் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட லவ் வந்துட்டு இப்ப சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு டெத் பரேட்ல இதான் மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட். அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் गाइस.